Ah, भी वक्त है समझ लो। ये मालिमा ये वक्त है अभी 5 मिनट। मैं रिकॉर्डिंग लिख गाने भूल गया। रिकॉर्डिंग ऑडियो मेहरबानी भेज दीजिए।
أبدأ. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. கணியத்துக்குரிய மாணவிகளே மற்றும் கணியத்துக்குரிய மாணவர்களே, மாணவிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் தஆலா நமக்கு தொடர்ச்சியாக மன்ஹஜு ஸலஃபுடைய இந்த தலைப்பின் கீழ் ஷேக் உமர் பாஸ்மான் ஹஃபிதஹுல்லாஹுடைய புத்தகத்திலிருந்து இந்த 40 உபதேசங்கள் இது மன்ஹஜு ஸலஃபுடைய வழிமுறை இல்லை என்ற தலைப்பின் கீழ் பார்த்து கொண்டு வரும். போன அமர்வில் நாம் பார்த்தது கல்வி தேடக்கூடிய விஷயம் கல்வியாளர்களிடம் நாம் தேட வேண்டும். கல்வியாளர்களிடம் தான் நாம் தேட வேண்டும். இல்லை என்றால் கல்வி இல்லாதவரிடம் கல்வியை தேடும் பொழுது அங்கு பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதோடைய விளைவுகளை நாம பார்ப்போம். இந்த விஷயத்துல சில சந்தேகம் இருந்தது. போன அமர்வில் அதை நான் நிறைவேற்றவில்லை. ஒவ்வொரு இயராவதியும் தான் ஷைத்தானிடம் தான் என்ன செஞ்சிருக்காங்க, கல்வியை தேடி இருக்கிறாங்க. நாம முஸ்லிமிடம் அல்லது விதேயவாதியிடம் தேடுவது பின்னாடி கேட்கு. சரி, போன அமர்வில் நாம் பார்த்த விஷயம் கல்வி தேடுவது என்பது மார்க்க அறிஞர்களிடம் கல்வியாளர்களிடம் தான் நாம் தேட வேண்டும் என்று. அந்த நேரத்தில் நாம யாரிடம் என்றும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. யாரிடம் நாம் தேடுகின்றோம் கல்வி என்று பார்த்து தேட வேண்டும் என்ற என்ற கூற்றுகளும் அஹதீஸ் நிறைய விஷயங்களை நாம் பார்த்தோம். ஸலஃபுடைய வழிமுறை கல்வியாளர்களிடம் கல்வி தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். பொதுவாக நாம பார்க்கும் பொழுது நம்முடைய வீட்டிற்கு கதவை நம்ம பூட்டுறோம். ஏன் பூட்டுறோம்? ஏனென்றால் கண்ட விஷயங்கள்லாம் உள்ள வந்துடும் என்பதற்காக கதவை நம்ம பூட்டுறோம். திறந்து வைக்கிறது கிடையாது. திறந்து வச்சோம் என்றால் என்ன ஆகும்? எல்லாமே வரும். நாய், பேய், திருடன், இவ்வாம எல்லாமே உள்ள நாசப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ நாம் அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்ப நம்முடைய உள்ளத்தில் விழக்கூடிய விஷயங்களை, நம்முடைய அறிவில் வரக்கூடிய விஷயங்களை அப்படியே நாம விட்டு விட்டோம் என்றால் என்ன ஆகும்? அது எல்லாமே எடுத்துக்கொள்ளும். ஒரு தடவை ஒரு சந்தேகமான விஷயம் நம்முடைய உள்ளத்தில் பதிந்துருச்சுன்னா அது வெளியேறுவது ரொம்ப சிரமம். எடுத்துக்காட்டாக, ஏன்னா இது நம்முடைய உள்ளம் நம்முடைய கண்ட்ரோல்ல கிடையாது. நம்முடைய கண்ட்ரோல்ல இது கிடையாது. நம்முடைய தாயை பற்றியோ அல்லது தந்தையை பற்றியோ அல்லது மனைவி கணவரை பற்றியோ அல்லது பிள்ளைகளை பற்றி ஏதாவது ஒரு சந்தேகம் நம்முடைய உள்ளத்துல ஒருத்தர் போட்டார்னா அதை நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணாலும் நம்முடைய உள்ளத்துல அது பதிந்து விடுகின்றது. எப்படி சாத்தியம்? அதனாலதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எடுக்கக்கூடியது முறையாக எடுக்க வேண்டும். இப்போ ஒருத்தர் ஷியாவுடைய விஷயத்துல அவருடைய ஏதோ ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஒரு பொய் சாட்டப்பட்ட ஒரு விஷயம். அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை என்ன செஞ்சிருக்காங்க? அம்மை ஃபாத்திமாவை வயித்துல ஏற்றி உதைச்சிருக்காங்க. இது அவதூறான விஷயம். இது பதிஞ்சிருச்சு. பதிந்த பிறகு ஒரே சந்தேகமாக தான் இருக்கு. அவர் ஷியாவாக ஆகல, ஆனாலும் அவர் ஸலஃபுடைய நிலையிலும் இல்லை.
இப்ப எப்பவுமே இந்த சந்தேகம் சுத்தி கொண்டே இருக்கு. அதனாலதான் உள்ளம் நம்முடைய கண்ட்ரோல்ல கிடையாது. சலப்பு சாலையின் அதனால்தான் மற்ற விஷயங்களை கேட்பதிலிருந்து இருந்து ரொம்ப தங்களுடைய செவிகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சரி, இது முடிஞ்சது. இப்ப இந்த இதற்கு அமர்வு முன்னாள் அமர்வில் நான் தெரியப்படுத்தினேன். சிலருடைய வாதம் என்ன இருக்கு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஷைத்தானிடமிருந்து ஆயத்துல் குர்சி எடுத்துக்கொண்டாங்க. யார் நாம என்ன செய்யறோம்? அவர் ஷைத்தானிடமே எடுத்துக்கொண்டார். ஒரு சஹாபி. நாம ஒரு முஸ்லீமிடம் தான் இருக்கிறோம், அல்லது அவர் பிதத்வாதினானு, அதுல என்ன பிரச்சனை என்ற சில சந்தேகங்கள்ல இருக்கு. இது 70% இந்த சந்தேகம் பொதுவாக இருந்து கொண்டுதான் இருக்கு. வாங்க இதனுடைய சில விஷயங்களை பார்த்துவிட்டு இன்று பார்க்கக்கூடிய 4வது ஒரு உபதேசத்தை நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், அந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஜகாத்துடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. இவர் பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நபர் திருடுகின்றார். சத்தம் கேக்குதா? தூரத்துல இருக்கக்கூடியவங்க, ஸ்கிரீனுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவங்கள சவுண்ட் கிளியரா இருக்கா? சரி. ஓ, முதல் நாள் வராரு, இரவு என்ன செய்யறாரு? திருடுறாரு, மாற்றாரு. இல்ல விட்டுரு, இப்படி அப்படின்னு சொல்லி ஏதேதோ குறைய காரணங்களை, குழந்தைகள் வீட்டுல ரொம்ப சிரமம் இருக்கு, பஞ்சம் இருக்குன்று அபூ ஹுரைரா அவர்களை சரி சொல்லிட்டு விட்டுறாங்க. 2வது நாளும் வர இந்த விஷயம் என்ன ரொம்ப தெளிவாயிடுச்சு. திருட வரான், சும்மாதான் போய் சொல்றாங்க, பிடிச்சிடுறாங்க. இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகின்றது. காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளைக்கும் வருவாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்கை அப்படியே ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பிடிச்சு நான் எப்படியாவது ஒப்படைச்சிடணும் என்ற உறுதியிலே இருந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதே மாதிரி சொல்லப்பட்டது போலவே வந்தான். பிடிபட்டான். இப்போ வேற வழி இல்ல, சாக்கு போக்கு எதுவுமே செல்லுபடி ஆகாது என்று தெரிந்தவுடனேயே அந்த நபர் என்ன செஞ்சார்? நான் ஒரு விஷயத்த சொல்றேன், இதை நீ பயன்படுத்திக்கோ, உனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். எப்பொழுதெல்லாம் இரவில் நீ தூங்குவாயோ ஆயத்துல் குர்சியை நீ ஓதிக்கொண்டு தூங்குவீராக. அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து உனக்கு ஒரு பாதுகாவலன் நியமனம் செய்யப்படுவான். கேட்ட உடனே இவருக்கு ஆச்சரியம். சரி, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாரு, விட்டாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சிட்டு வா என்று சொல்லல, அதனால அவரை விட்டாங்க. காலையில போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஒரு ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் அங்க பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய ஒரு சஹாபி, எவ்வளவு பெரிய ஒரு ஹதீஸ மனம் செய்தவர். அவரே எடுத்துக்கொள்றாருன்னா நாம முஸ்லீமாக இருக்கக்கூடியவருடைய எடுத்துக்கொள்ள என்ன? அது பிதஅத் இருந்தா என்ன ஆயிடுச்சு? ஷைத்தானிடம் கொள்ளப்படுகிறது, ஒரு முஸ்லீமிடம் தான் எடுக்கிறோம் என்ற விவாதங்களை வைக்கணும். இதற்கு தீர்வு பார்க்கணும். முதல் விஷயம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த இரவு பிடிச்சு விட்டாங்களே, ஆயத்துல் குர்சி சொன்னாங்களே, அதே இரவு அமல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல. காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அதை உறுதிப்படுத்தினார். என்னன்னு இது மாதிரி சொல்லியிருக்கிறான், இது மாதிரி விஷயங்கள் என்று. அன்னைக்கு என்ன செய்யல? நைட்டே ஆஹா சிறப்பா சொல்லியிருக்கிறீங்க, நாலுல இருந்து டெய்லியில இந்த நேரத்தோட வந்துருங்க, நான் உங்க கூட உட்காந்துக்கிட்டு நான் படிச்சுக்கிறேன், நீங்க டெய்லி ஒண்ணு என்ன செய்யுங்க, ஒவ்வொரு விஷயமா எனக்கு குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்கள் சொல்லிட்டு போங்க என்று அபூ ஹுரைரா சொல்லதும் இல்லை, அது மாதிரி அவர் செய்ததும் இல்லை. மாறாக உடனடியாக இந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க என்ன செஞ்சாங்க? பாருங்க, நீங்க செக் பண்றாங்க. சொல்லப்பட்ட விஷயம் யார் இருந்தாலும் செக் பண்ணக்கூடிய விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்கள் சொன்னாங்க. சதகாக வஹுவ கதூப் தக ஷைத்தான். சதகாக அவன் உண்மை சொன்னான் உன்னிடம், வஹுவ கதூப் ஆனா அவருடைய நிலை என்ன? அசல் பொய்யன். கதூப் என்பது பொய் சொல்வது என்னைக்காவது ஒரு நாள், பொய்யன், லயர். அவனுடைய பழக்க தோஷமே என்ன? பொய் சொல்வதுதான். அதை விட பொய் சொல்லக்கூடிய யாரோ கதூப் என்று ஃபஅவுலுடைய அந்த அவுசான்ல சொல்லப்பட்டது, அதிகமாக சொல்லக்கூடியவன். 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தக்க ஷைத்தான், அவன் ஷைத்தான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்ததனாலதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை அமல்படுத்தினார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, அவர்களுடைய வாரிசாக இருக்கக்கூடியவர்கள் யார்? உலமாக்கள், கல்வியாளர்கள். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், கல்வியாளர்கள். ஒருவர் நமக்கு ஒரு செய்தியை சொல்கின்றார்,
புதிதாக இருக்கின்றது, நாம் கேட்காத ஒரு விஷயமாக இருக்கின்றது என்றால் நாம் என்ன செய்யணும்? அத அறிஞர்களிடம் அதையே நாம் வைக்க வேண்டும். அது வைத்த பிறகுதான் நாம் எடுத்துக்கொள்ளணும். இல்ல என்ன ஆகும்? ஆஹா, நான் கேட்காத ஒரு ஹதீஸ் இவர் சொல்லி இருக்கிறார், அதனால நான் இவரிடம் கேட்க. இல்ல என்ன செய்யறாரு? அவர் கேட்டு அறிஞரிடம் சொல்றார், ஆமா அவர் சொன்னது உண்மைதான். ஆஹா, இவரே எனக்கு சொல்லாத ஹதீஸ் அவரு சொல்லி இருக்காரு, நாளில இருந்து அவரிடம் தான் படிப்பேன். ஏன்? எனக்கு தெரியாத ஹதீஸ்கள் எல்லாம் அவர் சொல்றாரு. இவங்க தான் சொல்றது இல்லை. யார? அறிஞர்கள். ஆஹ் இவருதான் சொல்றது இல்லை. அவ பாருங்க எவ்வளவு. இந்த மாதிரி நிலை என்ன ஆகும்? சரி, அப்போ ஒரு என்ன செஞ்சாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு விட்டு, நாளில இருந்து இந்த நேரத்துல வந்து திருட ஆரம்பிங்க, உங்களிடம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுறாங்க. அவங்கள உஸ்தாதாக ஆக்குனாங்களா? ஆக்கல. அல்லாஹ் அக்பர். உண்மையான விஷயம் பொதுவான இருக்கு, மக்களுக்கு மத்தியில் பரவலாக இருக்கு, அது உண்மையான விஷயம் சொல்லப்படும், சத்தியத்தை சொல்லப்படுகின்றதால் அது எதிரி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும். ஒரு கிறிஸ்துவர் என்ன செய்யறார்? அல்லாஹ் ஒரே ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான் என்று சொன்னான். இல்ல நீ கிறிஸ்டியன், நாங்க எடுத்துக்கொள்ள மாட்டோம் சொல்ல முடியுமா? அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? உண்மையானதுதான், சத்தியமானதுதான். அதற்கும் சொல்லிட்டு அவன போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவான். படிக்க ஆரம்பிக்க மாட்டான். செவுர்ல ஒட்டப்பட்டிருக்கு, உண்மையே பேசுங்க. யார் எழுதுனாலும் தெரியல, உண்மையே பேசுங்க, இது உண்மையானதுதான். நாளையில இருந்து இவரை யார் என்ன எழுதுகிறாரோ இவரை தேடி நான் போய் உட்காந்து படிப்பேன். யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இங்கு இந்த விஷயத்தை நான் பதிவு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் அவர் உறுதிப்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உறுதிப்படுத்தி விட்டு அவருடைய அசல் நிலையை தெரியப்படுத்தினார்கள். இன்னைக்கு அவன் பொய் சொன்னா, ஆனா அவன் எப்பொழுதும் பொய்யன் தான். அவன் யாரு? ஷைத்தான் தான், அவனுடைய இந்த குணம். அப்போ நாம் கல்வி இல்லாத, முறையாக அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய கொள்கையில் இல்லாத நபர்களிடம் கல்வியை நாம் பெறும் பொழுது, இன்னைக்கு அவர் சத்தியத்தை இருக்கக்கூடிய விஷயத்த, தௌஹீதுடைய விஷயமோ அல்லது ஓரிரை கொள்கையுடைய விஷயமோ, சுன்னத் பிதத் வாரி வந்து சுன்னத்துலதான் நஜாத்து, சுன்னத்துலதான் வெற்றி இருக்கு என்று சொல்லலாம், அதுக்கும் சொல்லிட்டு அவங்க நம்ம உட்கார்ந்து விடுமா? முடியாது. ஏன்? இன்னைக்கு சொன்னவன் நாளைக்கு என்ன 10 விஷயங்களை தவறாக சொல்வான், அதையும் உண்மை என்று நினைத்துக் கொள்வோம். அதான் நாம இதற்கு முன்னால ஷேக் இமாம் லௌசாயி ரஹிமஹுல்லாஹ்வுடைய கூற்றை நாம் பார்த்தோம். பிதஅத்வாதி என்ன செய்வான்? அவன் ஆரம்பிக்கும் பொழுது சுன்னத்தை கொண்டுதான் ஆரம்பிப்பான், உள்ளே என்ன செய்வான்? அவன் தன்னுடைய கூற்றை பதிவு செய்வான் என்று. கணிச்சுக்குரிய மாணவிகள், இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை தெளிவாக நாம் இருக்க வேண்டும். இங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய விஷயம் என்ன? அவங்க அங்கீகரித்து போய் முதல்ல அதை செக் பண்ணாங்க. செக் செய்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஓகேன்னு போய் உட்கார்ந்தாங்களா படிக்கிறதுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தி விட்டார், அவன் கது, அவன் பொய்யன், அவனுடைய நிலை பொய்யானது. அப்போ ஒரு சத்தியமான ஒரு வார்த்தையோ உண்மையான விஷயத்தை சொல்கின்றார் என்பதற்காக அவருடைய எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் நாம அவிடம் ஆசிரியராக நாம் ஆக்க முடியாது. இதுதான் நம்முடைய விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயத்தை நாம அறியணும். சரி, அடுத்ததாக இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு 4வது உபதேசம் என்று பார்க்கும் பொழுது, கற்ற கல்வி அமல்படுத்தாமல் இருப்பது இது சலஃபுடைய வழிமுறை அல்ல. கல்வி கற்பதை எதற்காக? அமல்படுத்துவதற்காக. கல்வி தேடுவது டிகிரிக்காகவோ பெயர் சூட்டுவதற்காகவோ கண்ணியத்திற்காக கிடையாது, அமல்படுத்துவதற்காக. ஒருத்தர் விளைச்சலுடைய விஷயங்களை கற்றுக்கொள்றார். விளைச்சல் இப்படி செய்கிறது, அறுவடை எப்படி செய்கிறது, நாட்டு நடுவது எப்படி என்ற விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்றார். அவர் அதை அமல்படுத்துறார். விளைச்சல் வருமா? அறுவடையை பார்ப்பாரா? தானியங்கள் வீட்டுக்கு வருமா? வராது, வரவே வராது. அதே மாதிரி ஒரு டாக்டரிடம் சிகிச்சைக்காக செல்றார். அந்த டாக்டர் எல்லா பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. இந்த நேரத்துல இந்த மருந்து சாப்பிடணும், 3 வேளை சாப்பிடுங்க, இது சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி வாரத்தை ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுங்க என்று எல்லாத்தையும் பக்கா மாப்பாடம் செஞ்சுட்டாரு. அடுத்த வாரம் ஸ்ட்ரெச்சர்ல வர்றாரு. என்ன டாக்டர் சாப், நீங்க சொன்ன விஷயம் குணமடையல, சாப்பிட்டியா? அதுதான் செய்யல. என்ன ஆகும்? சாப்பிடாம நான் அறிந்து கொண்டேன், இந்த மருந்து இந்த நேரத்துல சாப்பிடணும், வாரத்துல ஒரு வாட்டி போயிட்டு நான் இன்ஜெக்ஷன் போடணும் என்று எனக்கு தெரிஞ்சிருச்சு.
ஆனா நான் இதை அமல்படுத்தவில்லை என்றால் சிகிச்சை குணமாகுமா? குணமாகாது. டிரைவிங் எனக்கு தெரியும், ஆனா நான் ஓட்டலைன்னா என்ன ஆகும்? இங்கிருந்து நகர முடியுமா? இப்படிதான் நாம பொதுவாக இந்த நார்மல் சிந்திக்கும் பொழுது இயல்பான விஷயத்துல நமக்கு எதுவரை அமல் செய்ய தெரிந்து விட்டு அமல் செய்யவில்லையோ பிரயோஜனமே இல்லை. ஆனா மார்க்க ரீதியான விஷயங்கள் எப்படி? அறிந்து அமல்படுத்தாவிட்டால் முசீபத்துக்கு தான் போய் சேரும். அவனுக்கு விளைவு மிக மோசமாக இருக்கும். ரொம்ப ஒரு சிரமத்துக்குரிய ஒரு நிலைதான் இங்கு ஏற்படும். அப்போ வெறும் மார்க்க கல்வி என்பது இமேஜினேஷன் மட்டும் கிடையாது, இது இம்ப்ளிமெண்டேஷனும் இருக்கு. இதை நாம அமல்படுத்துவதும் இதற்காக தான் நாம கற்றுக்கொள்கின்றோம். அமல் இல்லாத கல்வி அந்த மனிதனுக்கு அது சுமையாகத்தான் இருக்கும், பாரமாகத்தான் இருக்கும். அது அவனுக்கு அழிவை தான் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் ஹதீஸில் நமக்கு அர்பைன் நவவியோட இந்த ஹதீஸில் நாம் பார்க்கலாம், அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக. குர்ஆன் ஒன்று உனக்கு சாதகமாக அமையும், பரிந்துரை சொல்லக்கூடியதாக இருக்கும், உனக்கு இன்டர்செக்ஷனாக அமையும். இல்ல அவ் அலைக, இல்லைன்னா உனக்கு எதிராகத்தான் அது சான்று பகரும், உனக்கு அகேன்ஸ்டாக தான் விட்னஸ் கொடுக்கும் மறுமை நாள். யா அல்லாஹ், இவன் என்னை பாழாக்கினான், இவன் வாழ்க்கையில இவனுக்கு கல்வி இருந்தும் இத அவன் அமல்படுத்தல, என்னுடைய அருமையை பற்றி தெரிந்திருந்தும் சிறப்புகளை அறிந்திருந்தும் அவன் அமல்படுத்தவில்லை என்று நமக்கே என்ன குர்ஆன் நமக்கு சிரமத்தை ஒரு பாரமாக ஆகிவிடும். அதால்தான் ஹதீஸ்களில் நாம் பார்க்கும் பொழுது அதுதான் இங்க குறிப்பாக இந்த பிடிஎஃப் உடைய விஷயங்கள் பாருங்க. மனஜு சலஃபுடைய விஷயத்தை லைஸமின் மன்ஹஜி சலஃப் தர்குல் அமலி பில் இல்ம், கல்வியை கற்ற பிறகு அமல விடுவது என்பது இது சலஃபுடைய கொள்கை கிடையாது, வழிமுறை இல்லை. மாறாக என்ன? கற்ற கல்வியை அமல்படுத்துவதுதான் என்ன சரியான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்போ அல்லாஹு தஆலா இங்கு மறுமை நாள்ல கேள்விகளையும் கேட்பான். வசனத்துல பார்க்கும் பொழுது சூரத்துல் பக்ராவுடைய 44வது வசனம், அத்தஅமுருன அன்-நாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸகும், நீங்கள் மக்களுக்கு எத்தி வைக்கின்றீர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய உற்றார்கள், கணவன், மனைவி, குழந்தைகளுக்கு, வ தன்ஸவுன அன்ஃபுஸகும், உங்களை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள் அந்த விஷயத்துல. அஃபலா தஅகிலூன், அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு புத்தி இல்லையா, அறிவில்லையா, சிந்திக்க மாட்டாயா என்று அல்லாஹ் தஆலா திருமறையில கேட்கணும். இங்கு முதல் விஷயம். அதே போல நபி அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு கூற்று பார்க்கும் பொழுது சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது? 10 வசனங்களை எடுப்பாங்க, படிப்பார்கள், அதை புரிவார்கள், அமல்படுத்திய பிறகு அடுத்த 10 வசனங்களுக்கு செல்வார்கள். இதுதான் அசல். குர்ஆன் இறக்கப்பட்டதே அமல் செய்வதற்காக. இன்னமா உன்சிலல் குர்ஆனு லியுஅமல பிஹி ஃபத்தகத அன்-நாஸு கிராஅத்தஹு அமலா. வேதம் இறக்கப்பட்டது எதற்காக? இதில் சொல்லப்பட்ட சட்டங்களை அமல்படுத்துவதற்காகத்தான். ஆனால் மக்களோ இதனுடைய ஓதுதலே என்ன செய்தார்கள்? அமலாக ஆக்கி கொண்டார்கள். அதான் நாம் பார்க்கிறோம் நம்ம சமுதாயத்தின் நிலை என்ன? குர்ஆன் ஓதுது அமல் செஞ்சுட்டு, ஆனா அசல் இறக்கப்பட்ட நோக்கம் என்ன? இது ஓதுவது என்பது இருக்கு, ஆனால் அசல் அமல் செய்வதற்காக, அந்த சட்டத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில அதை நிவர்த்தி, அதை பூர்த்தி செய்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இறக்கினார். இந்த சஹாபாக்களுடைய நிலையை இங்கு தப்ரானில் வரக்கூடிய சஹீஹான அஸர்ல நம்ம பார்க்கலாம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், இங்க 4 விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்று இருக்கு. இன்னொரு ஹதீஸ, லா தஸாலு கதமா இப்னு ஆதம் ஹத்தா யுஸ்அலு அன் 5, 5 விஷயங்களுக்கு அந்த பதில் சொல்லாத வரை ஆதனுடைய காலடி தடம் அவன் எடுத்து வைக்க முன்னாடி வைக்கவே முடியாது. அதுல வரக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது தன் வயதை எதில் கழித்தான் என்பது பற்றி, அதே போன்று தன் அறிவை, கல்வியை கொண்டு என்ன செயல் புரிந்தான் என்பதை கேட்கப்படும். அதுதான் இங்கு சொல்லும் பொழுது கல்வி, கற்ற கல்வி நீ எதன் பிரகாரம் அமல் செய்தாய். இன்னொரு அறிவிப்புல வரும் பொழுது மாதா அமில்த ஃபீமா அலிம்த, மாதா அமில்த ஃபீமா அலிம்த, அறிந்த விஷயத்துல எந்த அளவுக்கு நீ அமல்படுத்தியிருந்தாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். இங்கு மறுமை நாள்ல கற்ற கல்வி மறுமை நாள்ல கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ் தஆலா எவ்வளவு கற்றெல்லாம் கேட்க மாட்டான்.
இங்கு இந்த இவ்வளவு புத்தகத்தை படிச்சியா, இவ்வளவு வாட்ஸ்அப்ல பாத்தியா, இவ்வளவு நீ வந்து இண்டெக்ஸ் எல்லாம் பாத்தியா என்றெல்லாம் கேட்க மாட்டான். அல்லாஹு தாலாவிடம் கேட்கப்படக்கூடியது என்ன? கற்றதை எந்த அளவு அமல்படுத்தினார். எவ்வளவு நீ கற்றுக்கொண்டாலும் கற்ற விஷயத்தை அமல்படுத்தினாயா என்றுதான் அங்கு கேட்கப்படும். நீ இவ்வளவு படிச்சியா, இவ்வளவு புத்தகத்தை ஷேக் இஸ்லாம் செய்மியாவது இப்னு கையிம் இவங்களுடையது அவங்களுடையது சஹாபாக்களுடைய எல்லாம் படிச்சியா என்றெல்லாம் கேட்க மாட்டான் அல்லாஹ் தஆலா. ஆனால் கற்ற கல்வி, அறிந்த கல்வி, மார்க்க கல்வி எவ்வளவு நீ அமல் செய்திருக்கிறாய் என்று கேட்கப்படும் அனைவருக்கும். இதுவை கொண்டு நாம அஞ்சு கொள்ள வேண்டும். மறுமை நாள்ல முஸ்லீம்ல வரக்கூடிய, புகாரி வரக்கூடிய இந்த பிரபலியமான ஹதீஸ், மறுமை நாளில் ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார். யுஜா உர் ரஜுலு யௌமல் கியாமா, யுஜா உபிர் ரஜுலி யௌமல் கியாமா பின்னார் ஃபதந்தலிகு அக்தாபுஹு. அவனுடைய குடல் அல்லாஹ் அக்பர் வெளியே வந்த நிலையில, அல்லாஹ் அக்பர், அவனுடைய நிலை இருக்கும் நரகத்துல. பிறகு அவன் ஒரு கழுதை சுற்றி வருவது போல அவன் நரகத்துடைய மேல்மட்டத்தில் சுற்றி கொண்டே வருவான். எந்த நிலையில? அவனுடைய குடலை அவன் சுமந்த நிலையில. கமா யதூருல் ஹிமாரு பிர்ஹாஹு ஃபயுதீஃபு பிஹி அஹ்லுன் நார். அங்க நரகவாசிகள் எல்லாம் ஒன்று கூடி கேட்பாங்க. அங்க சிலர், என்ன ஆச்சு உனக்கு யா ஃபுலான், மா அஸாபக அலம் தகுன் தஅமுருனா பில் மஅரூஃப் வ தன்ஹானா அனில் முன்கர். என்ன ஆச்சு உனக்கு, நீ நன்மையை சத்தியத்தை பற்றி ஏவிக் கொண்டிருந்த அசத்தியத்தை எங்களுக்கு தடுத்துக் கொண்டே இருந்தா இல்லவா என்று கேட்பாங்க. அவன் கூறுவான், ஃபயகூலு பலா قد كنت آمركم بالمعروف ولا آتي وكنت نهيتكم عنه فآتي أو كما قال عليه الصلاة والسلام. நான் உங்களுக்கு சத்தியத்தை பற்றி எத்தி வைத்தேன், ஆனா நான் செய்யல. அசத்தியத்தை பற்றி தடுத்தேன், பாவத்திலிருந்து உங்களுக்கு தடுத்தேன், ஆனா அந்த பாவத்தில் நானே விழக்கூடியவனாக இருந்தேன் என்று கூறுவான். இது நிலை யாருக்கு? சத்தியத்தை அறிந்து அமல் கொடுத்தாக இருக்கக்கூடியவருக்கு. அல்லாஹ் அக்பர். வறுமை நாள்ல குடல் வெளியே வரும். வெளியே வந்த நிலையில அவன் அதை சுமந்து கொண்டு இருந்து அப்படியே சுற்றி கொண்டே இருப்பான். இதுதான் நம்முடைய நிலை இருக்கும் என்றால் யோசிச்சு பாருங்க. நேற்று கூறிய மாணவர்களே, அல்லாஹ் தஆலா கற்ற கல்வியின் உடைய அமலுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நமக்கு காண்பித்திருக்கு. இந்த அமலுக்காகத்தான் நபிமார்கள், வேதங்கள் அனைத்துமே செய்யப்படும். வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக மார்க்கம் கிடையாது. பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது பிஏஎஸ் படிக்கிறோம், ஆலிமா படிக்கிறோம், பிஹெச்டி படிக்கிறோம் என்று அப்துல் உலமா படிக்கிறோம், இது அது நிறைய டிகிரியை படிக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு டிகிரியாகவே ஆகிவிடுகின்றது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அமல் ரீதியான விஷயத்துல இல்லாமல் ஒரு நிலை இருக்கு. இது நம்முடைய முறை கிடையாது, இது சுன்னா கிடையாது, இது ஸலஃபு ஸாலிஹீனுடைய வழிமுறை கிடையாது. இந்த விஷயத்தில் நாம நினைவு கொள்ள வேண்டும். அதனால்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்று பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய இந்த எடுத்துக்காட்டு, மஸலு இல்மின் லா யுஅமலு பிஹி கமஸலி கன்ஸின் லா யுன்ஃபகு மின்ஹு ஃபீ ஸபீலில்லாஹி அஸ்ஸ வஜல். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், அஸர் மௌகூஃபுடைய அஸர், அதன்படி நடக்கப்படாத அல்லது பயன்படுத்தப்படாத கல்வியின் அறிவின் உதாரணம் அல்லாஹ்வின் பாதையில் செலவிடப்படாத புதையலின் உதாரணமாக போன்றதாகும். கற்ற கல்வி நாம் அமல்படுத்தவில்லை என்றால் அது பதுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் போலதான் இருக்கும். தானும் பயன்படுத்தாமல் மக்களுக்கும் அதை பயனடையக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும் பொழுது அது முசீபத்து தான் போய் சேரக்கூடியதாக இருக்கும். இது கூற்றாக இருக்கு. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுவும் அவர்களுடைய விஷயத்துல அஞ்சக்கூடிய விஷயத்தை தெரியப்படுத்துறாங்க. ஒரு முறை அவர் நசீஹா, அவருடைய மவாயிது அபீ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ற இந்த பதிவத்துல இந்த விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அஹ்வஃபு மா அகாஃபு அன் யுகாலு லி யௌமல் கியாமா யா உவைமிர். நான் வறுமை நாளில் மிகவும் அஞ்சக்கூடிய விஷயம் எதுவென்றால் என்னை அழைக்கப்படும் யா உவைமீர் என்று. அலிம்த அம் ஜஹில்த, என்ன கற்றுக்கொண்டாயா இல்ல கற்றுக்கொள்ளாமலே இப்படியே நீ வாழ்ந்து விட்டாயா? ஜாஹிலாக இருந்தியா, ஆலிமாக கற்றுக்கொண்ட விஷயங்கள் இருந்ததா? அதற்கு அந்த நேரத்தில் நான் கூறுவேன், நான் இதை அறிந்தேன், கல்வி கற்றேன் என்றால் அங்கிருந்து கேட்கப்படும், லா தபகா ஆயத்துன் ஆமிரத்துன் அவ் ஜாஜிரத்துன் இல்ல அஹத்து பி ஃபரீதத்திஹா. நான் ஒவ்வொரு வசனமும் கட்டிடக்கூடிய வசனம், ஏவுதலுடைய வசனங்கள், ஆமிரா ஏவுதலுடைய வசனங்கள், அதை நான் படித்தேன். ஜாஜிரா ஜஜர் செய்யக்கூடிய, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய
அந்த வசனங்களையும் படித்தேன் முழுமையாக. அப்ப அங்கு கேட்கப்படும் அலித்தமர்த், அதை நீ என்ன செய்தா, நிறைவேற்றினாயா, அமல்படுத்தினாயா, எந்த அளவுக்கு அதை நீ செயலில் கொண்டு வந்தாய், எந்த அளவுக்கு நீ விலகி பாவத்திலிருந்து விலகி இருந்தாய் என்று கேட்பான் என்ற விஷயத்தை நான் அதிகமாக அஞ்சுகின்றேன் என்று சொல்லிவிட்டு இந்த துவாவை அவர்கள் வஅஊது பில்லாஹி மின் இல்மின் லா யன்ஃபா வ நஃப்ஸின் லா தஷ்பா வ துஆஇன் லா யுஸ்மா, நான் அந்த கல்வியிலிருந்து பாதுகாவல் தேடுகின்றேன், எது எனக்கு பயனுள்ளதாக இல்லை. கற்ற கல்வி பயன்படுத்தவில்லை, அது பயனற்ற கல்வியாக ஆகும், முசீபத்தை தான் நமக்கு பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கு அந்த கல்வியிலிருந்து எல்லாம் என்னை பாதுகாக்கும். கற்ற கல்வி அமல்படுத்தாத அல்லது பிரயோஜனம் இல்லாத கல்வியிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும் என்று கூறிய அடியார். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் பைஹகி ஜாமி பயானுல் இல்மி வ ஃபத்லி என்று சொல்லக்கூடிய புத்தகம், இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹுடைய புத்தகத்தில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கு. இன்ன அஷத்தன் நாஸி அஸாபன் யௌமல் கியாம ஆலிமுன் லம் யன்ஃபஅஹு அல்லாஹு பிஇல்மிஹி, மறுமை நாளில் மக்களில் மிக கடுமையான வேதனை உள்ளாவது அல்லாஹ் தன் கல்வியால் அந்த அடியானுக்கு ஒரு கற்ற கல்வி, ஒரு ஆலிம் அறிஞர் ஆவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். கற்ற கல்வி அமல்படுத்தாமல் பிரயோஜனம் செய்யாமல் இருந்தவனுக்கு அல்லாஹ் தஆலா அங்கு தண்டிப்பான். இங்க ஆலிம் என்று சொன்னா என்ன அர்த்தம் இல்ல, பட்டத்தை பெற்று நீண்ட காலங்கள் வாழ்ந்த ஒவ்வொருவரும் அறிந்தவர்கள். நாம் சட்டங்கள், மார்க்க சட்டங்களை அறிந்தோம், அதன் பிரகாரம் அமல்படுத்தல, அவருக்கு மிக கடுமையான தண்டனை தான் அங்கு மறுமையில கொடுக்கப்படும். அதனால்தான் இந்த கூற்றும் முதல் ஷேக் பாஸ்மோல் ஹஃபிதஹுல்லாஹ் இந்த கூற்றை பதிவு செய்யறாங்க. என்ன, அல் இல்மு யஹ்திஃபு பில் அமல், அல்லது இன்னொரு அறிவிப்புல ஹதஃபல் இல்மு பில் அமல் ஃபைன் அஜாபஹு வ இல்லா ஃபர்தஹல். அல் இல்மு யஹ்திஃபுல் அமல், யஹ்திஃபு பில் அமல், கல்வி என்ன செய்யும், அமலை அழைக்கும். தட்டி அழைப்பது போல ஒருவரை நம்ம தட்டி அழைக்கிறோம். நாம அவரை அழைக்கும் பொழுது அவர் திரும்பி பார்த்தாருன்னா சரி, கொடுக்கப்படக்கூடிய விஷயம் நாம அழைக்கிறோம், கொஞ்சம் இங்க வாப்பான்னு. அவர் அதை பதில் கொடுத்து நம்மிடம் வந்தார் என்றால் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய சிறப்பு பெற்றுக்கொள்வார். இல்ல பதில் சொல்லல, அப்படியே கடந்து விட்டார் என்றால் அவர் நிராசைப்படுத்தப்படுவார். அதே போன்றுதான் கல்வி என்ன செய்யும், அமலை அழைக்கும். குரல் கொடுக்கும். கல்வி அமலுக்கு குரல் கொடுக்கும். அமல் நீ செய், அந்த அமல் பதிலளித்து செய்ய ஆரம்பித்தது என்றால் சரி, இல்லை என்றால் இந்த கல்வி அவனை விட்டு சென்று விடும், கடந்து விடும், அவனை விட்டு அது முழுமையாக சென்று விடும் என்று சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கூற்றையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இங்கு ரொம்ப கவனமாக நாம இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். கற்ற கல்வி அமல்படுத்துவது எவ்வளவு முக்கியமானது என்று. இது குர்ஆனுடைய வசனம், அதே போன்ற ஹதீசுகள், உலமாக்களுடைய ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய கூற்றுகள், இதெல்லாம் நமக்கு எதை உறுதிப்படுத்துகின்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியது இந்த மார்க்கம் அமல்படுத்துவதற்காக தான் கொடுக்கப்பட்டது. வெறும் அறிந்தோம் இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டிரைவிங் செய்யும் பொழுது எல்லாம் படிச்சாச்சு, தரோவா மக்கப் பண்ணிட்டோம், ஆனா இம்ப்ளிமெண்ட்லாம் இல்லை, அமல்படுத்தல, என்ன ஆகும்? அடுத்த வாட்டி ஓட்ட முடியாது, எடுத்து உட்கார வச்சிருவாங்க, இல்ல அதை எடுத்து ஏலத்தில் விட்டுருவாங்க. இப்படிதான் நடக்கக்கூடிய. அப்போ சுப்ஹானல்லாஹ், ஒரு சாதாரண நாம ஒரு நாட்டுடைய அரசாங்கத்துடைய சட்ட திட்டங்களை வெறும் படிப்பதனால மட்டுமல்ல, அதை நாம் பேணுதலும் இருக்க வேண்டும் என்று புரியுதென்றால், மார்க்கத்துடைய கல்வி, கற்கக்கூடிய விஷயங்கள் அமல்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கை இப்படியே கழித்து விடுகின்றோம். கேட்கப்படுது, ஹிஜாபுடைய விஷயங்கள் சொல்லப்படுது, செவிக்கு விழுது, நம்ம கேட்டும் கேட்காம இருக்கிறோம். அல்லது சிலருக்கு முன்னால் தான் ஏதோ நம்முடைய நிலை. இங்கு பொதுவாக இங்க சொல்லக்கூடிய விஷயம் சிலருடைய பழக்கம். சிலருக்கு முன்னால் தான் என்ன, தன்னுடைய முகத்தை மூடுறாங்க அல்லது முழுமையாக ஹிஜாப் செய்யறாங்க. மற்றவங்களுக்கு சர்வசாதாரணமா இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல, அவர் மட்டும்தான் ஆணாக கருதப்படுகின்றாரா, மற்றவங்க எல்லாம் நம்ம போலதான் சொல்லிட்டு இருக்கிறாங்களா என்று தெரியவில்லை.
அப்போ கற்கக்கூடிய கல்வி. அதே போல ஆண்களுக்கு கரண்டைக்கால் மேலே நாம் அணிவது என்பது நமக்கு மார்க்கம் கட்டளையிட்டிருக்கின்றது. அது கீழே அணிவது என்பது பெரும் பாவத்தில் ஒன்றானது. அதற்கு தண்டனை பெருமையுடன் அணியக்கூடியவருக்கு ஒரு தண்டனை, பெருமையுடன் அணியக்கூடியவருக்கு 4 தண்டனை, பெருமை இல்லாமல் அணியக்கூடியவருக்கு 1 தண்டனை என்று அது உலமாக்கள் பெரும் பாவத்தில் சொல்லியிருக்காங்க. கேட்டும் என்ன செய்யறாங்க, மனசு வரமாட்டுது. என்ன ஆகும், நாளைக்கு இந்த கேள்விதான் என்ன நமக்கு எதிராக நமக்கு எதிராக அது பாதகமாக அமையும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் இவர் 5வது கலீஃபாவாக ஒட்டுமொத்த உலமாக்களால், ஒட்டுமொத்த இந்த உம்மத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 5வது கலீஃபா, அல் கலீஃபா அல் காமிசா என்று சொல்லப்படும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தை போலதான் இவருடைய ஆட்சி காலத்தை அமைத்தார்கள். அதனால இவங்களுக்கு 5வது கலீஃபா என்று சொல்லப்படுது. இவங்க உபதேசம் செய்யறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் قال من عمل بغير علم كان ما يفسد اكثر مما يصلح. ஒரு மனிதர் யார் அறிவில்லாமல் செயல் புரிகிறாரோ அவர் சரி செய்வதை விட அழிப்பதே அதிகமாகும் என்று இங்கு தெரியப்படுத்துறாங்க. இங்கு இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 3வது உபதேசத்தினுடைய தொடர்பு. கல்வி நமக்கு அவசியம். கற்ற கல்வியின் பிரகாரம் அமல்படுத்தணும். இமாம் ஹசன் பஸ்ரீ ரஹிமஹுல்லாஹுடைய உபதேசம் நம்ம பார்க்கிறோம். இங்கு அவர் தன்னுடைய சகாக்களுக்கு, தன்னுடைய மாணவர்களுக்கு உபதேசம் செய்யறாங்க. அல் ஆமிலு அலா கைரி இல்மின் கஸ்ஸாலிகு அலா கைரி தரீகின். கல்வி இல்லாமல் செயல்படுபவன் பாதை இல்லாமல் நடப்பவனை போன்றவன். கல்வி இல்லாமல் செயல்படுபவன் சரி செய்வதை விட அதிகமாக கெடுப்பான். ஆகவே வணக்கத்திற்கு, இபாதத்திற்கு தீங்கு விளைவிக்காத வகையில் கல்வியை தேடிக் கொள்ளுங்கள். இங்க சொல்லும் பொழுது பாருங்க, வத்லுபுல் இபாதத தலபன் லா ததுர்ரு பிஹி இல்ம். நீங்க கல்வி தேடுங்கள், இபாதத்தை செய்யுங்க. எப்படின்னா உங்களுடைய கல்வி தேடல எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது. அதே மாதிரி வத்லுபு ஃபைன்னல் கௌம தலபு அல் இபாத வ தரக்குல் இல்ம். சமுதாயம், சில சமுதாயம் என்ன செய்தது, இபாதத் என்று தேடி அது போனது, ஆனால் கல்வியை விட்டு விட்டது. குறிப்பாக நசாராக்களுடைய நிலை இருந்தது, அல்லது குறிப்பாக சூஃபியாவுடைய நிலை இங்கு பதிவு செய்யப்படும். இவங்க என்ன நிலையாச்சு, கல்வி கற்காமல் இபாதத் என்று போனது. இது குறிப்பாக ஹவாரிஜிகளை பற்றி இங்கு பதிவு செய்யறாங்க ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ். எந்த அளவுக்குன்னா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு எதிராகவே வாளை அவர்கள் செஞ்சாங்க, போரை என்ன பிரகடனப்படுத்தி அவங்களை கொன்றாங்க. ஹவாரிஜிகள் எத்தனை மக்களை கொன்றாங்க. என்ன காரணம், அமல் ரொம்ப அவர்கள் ரொம்ப ஆர்வத்துடன் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, உங்களுடைய தொழுகை அவர்களுடைய தொழுகை ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய தொழுகை ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய குர்ஆனுடைய திலாவா அவர்களுடன் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் சஹாபாக்களே உங்களுடைய தொழுகை, உங்களுடைய இந்த திலாவா எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே அதுக்கு சமமாக ஆகும். அவ்வளவு அவர்கள் உச்சகட்டத்தில் இருக்கும். ஆனால் இஸ்லாத்தை விட்டு இதே போன்றுதான் வெளியேறி விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்தார்கள். இதுதான் இந்த சூழ்நிலை நடந்தது. என்னானது, ஒரு கூட்டத்தார் வணக்கத்தை தேடி கல்வியை கைவிட்டதால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்தின் மீது தங்கள் ஆயுதங்களை தூக்க நேர்ந்தது. அவர்கள் கல்வியை தேடியிருந்தால் அவர்கள் செய்ததை அது அவர்களுக்கு காட்டியிருக்காது என்று இங்கு தெரியப்படுத்தினார்கள். இந்த கூற்றுல பாருங்க, கல்வியை தேடுங்க, ஆனா கல்வி தேடக்கூடிய விஷயத்துல இபாதத்துல நீங்க குறை ஏற்படுத்தி விட வேண்டாம், அதுல பாதிப்பு வந்துடக்கூடாது. அதே மாதிரி இபாதத்துடைய விஷயத்திலும் ஈடுபடுங்கள், ஆனால் கல்வி தேடக்கூடிய விஷயத்துல இது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என்று நமக்கு உபதேசங்களை செய்கின்றார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில இல்முடன் இபாதத்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. அதனால்தான் இங்கு அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்று, சில்சிலத்து ஸஹீஹால வரக்கூடிய இந்த கூற்று பாருங்க, அல்லாஹ் கூற்றுல ஹதீஸ், கூற்று கிடையாது, இது மௌகூஃப் கவுல் கிடையாது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் மர்ஃபூ. அன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم إنكم أصبحتم في زمان
கஸீருன் ஃபுகஹாஉஹு கலீலுன் குதபாஉஹு கலீலுன் சுஆலு கஸீருன் முஅத்து அல் அமலு ஃபீஹி கைரும் மினல் இல்ம். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக நீங்கள் ஒரு காலத்தில் இருக்கிறீர்கள். அது சஹாபாக்களுடைய அந்த காலத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதில் பலர் ஃபகீகள் ஃபுகஹாக்கள் கல்வியில் மிகவும் என்ன தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறாங்க, ஃபுகஹாக்களாக இருக்கிறாங்க. சிலர் பேச்சாளர்கள் ரொம்ப குறைவானவர். இந்த பேச்சு திறமை இருக்கு. அதெல்லாம் சொல்லும் பொழுது கல்வியாளர்களிடம் என்ன பேச்சு திறமை இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அதே போன்றுதான் பேசக்கூடியவனிடமெல்லாம் கல்வி இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துறாங்க, நிச்சயமாக நீங்கள் ஒரு காலத்தில் இருக்கிறீர்கள். அதில் பலர் ஃபகீகள் மிகவும் என்ன கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஃபுகஹாக்களாக இருக்கிறீங்க. சிலர் குதபாக்கள் பேச்சாளர்களாக இருக்கிறீங்க. சிலர் கேட்பவர்கள் பலர் கொடுப்பவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா கல்வி இருக்கிறதுனால சந்தேகம் வரல, மிகவும் சொற்பமான சந்தேகம் தான் வருது சிலருக்கு. ஆனால் கொடுக்கக்கூடிய அறிஞர்கள் நிறைய இருக்கிறாங்க, கல்வி கொடுக்கக்கூடிய அறிஞர்கள். அப்போ இங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், கல்வி தேடுவதனால் அறியாமை குறைகின்றது சமுதாயத்துல. அப்ப அந்த கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன குறையுது. இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க காலம் எப்படின்னா கேட்பவர்கள் இந்த சந்தேகங்களுக்குரிய விஷயங்கள் குறையுது, கொடுப்பவர்கள் அதிகமாக இருக்கிறீங்க. கல்வியில ஒரு மிக சிறந்த ஒரு இதுல இருக்கிறீங்க. பிறகு அவர்கள் கூறினார்கள், அதில் அமல் கல்வியை விட மேலானது. அந்த நேரத்துல அல் அமலு ஃபீஹி கைரும் மினல் இல்ம். இப்போ இந்த நேரத்துல மக்கள் கல்வி நிறைய இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ தேவை எது? அமல். இந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸ் அடிப்படையில் அந்த காலத்தில் கல்வியும் கல்வியாளர்கள் பரவலாக இருக்கக்கூடிய விஷயத்துல அமல் ரொம்ப ரொம்ப ஹைராக இருக்கு, அது சிறந்ததாக இருக்கு கல்வி தேடுவதை விட. அப்ப என்ன அர்த்தம் இல்ல கல்வியை தேடக்கூடாது இல்ல, அந்த சூழ்நிலையில கல்வியை விட அமல்படுத்துவது என்பது மிக சிறந்ததாக இருக்கு. அதுக்கு பிறகு ஒரு காலம் வரும். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வயாதி ஸமானுன் கலீலுன் ஃபுகஹாஉஹு கஸீருன் குதபாஉஹு கஸீருன் சுஆலுஹு கலீலுன் முஅத்தூஹு அல் இல்மு ஃபீஹி கைரும் மினல் அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு காலம் வரும், அதில் சிலர் ஃபுகஹாக்கள் கல்வியாளர்கள் தான் இருப்பாங்க, சிலர் தான் இருப்பாங்க, பலர் பேச்சாளர்கள் இருப்பாங்க. பாக்குறோமா இல்லையா? இது நம்முடைய காலத்தை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. இது அங்க இருக்கும் பொழுது அது நிலைனா இப்ப இருக்கக்கூடிய நிலை பாருங்க. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு யாரெல்லாம் கையில போன் வச்சிருக்காங்களோ எல்லாருமே என்ன யூடியூபராக ஆகி பேச்சாளர்களாக இருக்கிறாங்க. யார் யாரிடம் எடுக்க வேண்டும் என்ற நமக்கு இந்த வித்தியாசம் தெரிய எல்லாருமே பார்த்தா ஒரே கேட்டபிள் தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய பிரச்சனையும் என்னன்னா, இது நம்மளை போல இருக்கிறாங்கன்னா நம்ம 2 பேர் தான் கரெக்ட். வேற எல்லாம் ஒரு பள்ளிவாசல்ல வரோம், 2 பேர் வெள்ளை ஜுப்பா போட்டுட்டு வராங்கன்னா மத்தவங்க எல்லாம் வெள்ளை ஜுப்பா போடலைன்னா எல்லாருக்கும் மத்தியில நாம 2 பேரும் தான் கரெக்டா இருக்கும். இந்த வெளி தோற்றத்துல பார்த்து என்ன செய்யணும், அவன் உள்ள என்ன சிந்தனை வச்சிருக்கிறான், எந்த கொள்கையில் இருக்கிறான் என்று தெரியும். 2 பேரும் என்ன, ஏன்னா இந்த பொதுவாக நம்மை போன்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது அதை உடனே நம்ம அடாப்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது பொதுவாக ஏற்படக்கூடிய விஷயம். அப்ப நம்ம வெளி தோற்றத்துல பார்த்துட்டு ஜுப்பா நானும் 2 பேரும் தான் ஜுப்பா, அப்ப நாம தான், மற்றவங்க எல்லாம் வேஸ்ட். அதே மாதிரி சிலருடைய நிலை என்ன, இது நிக்காப் 2 பேர் இந்த மாதிரி தான் அவங்களும் போட்டிருக்காங்க, அப்போ நாங்க 2 பேரும் தான் ஒரு பர்ஃபெக்ட், மற்றவங்க எல்லாம் இப்படி என்று நினைக்கிறாங்க. இப்போ வெளி தோற்றத்துல அவங்களுடைய நிலை என்ன, எந்த கொள்கையில இருக்கிறாங்க, எல்லா பாதுகாப்பு, அவங்க வேற ஹவாரிஜுடைய கொள்கையில இருக்கிறாங்களா, வேற எந்த புரிதல் இருக்கு, எதுவுமே பார்க்காம என்ன செய்யறாங்க, வெறும் வெளி தோற்றத்துல பார்த்து நம்முடைய என்ன நாம அளவு பார்க்கிறோம் கல்வியுடைய விஷயத்துல. அப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு என்ன கூறுகின்றார்கள், இந்த மாதிரி சூழ்நிலை சிலர் ஃபுகஹா கல்வியாளர்கள் மிகவும் குறைவாக இருப்பாங்க, பலர் பேச்சாளர் இருப்பாங்க. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கொடுப்பவர்கள் நிறைய இருப்பாங்க, கேட்பவர்கள் நிறைய இருப்பாங்க, கேள்விகள் நிறைய வரும். ஏன் கல்வி பரவல, சந்தேகத்திற்கு மேல் சந்தேகம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவுக்கு சந்தேகம், உது செய்து விட்டும் என்ன சந்தேகம் வருது, உது முடிஞ்சுதா இல்லையா இருக்கா, இந்த சந்தேகம் இருக்கு. எதை கொண்டு முறியும், எதை கொண்டு முறியாது, அல்லது தலா கொடுத்துட்டேனா இல்லையா என்ற சந்தேகம்லாம் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கோபத்துல ஏதோ பேசி
கொஞ்சம் கடுமையான வார்த்தை பேசுறாங்க. அதை பிறகு உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறேன், நான் தலா கொடுத்தேனா இல்லையா, வந்து கேட்கிறாங்க. இது மாதிரி கோபத்துல நான் கொடுத்துட்டேனா இல்லையே எனக்கு தெரியல, இப்ப நான் என்ன செய்யறது? வந்து உஸ்தாத் எடுக்க நான் எவர் என்ன செய்வாரு? கேட்கிறாங்க, நீ கொடுத்த என்னன்னு தெரியல, கோபத்துல சில வார்த்தையை விட்ட, எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க, இவர் என்ன சொல்லுவாரு? இது மாதிரி எல்லாம் மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ இங்க இந்த சூழ்நிலையில என்ன செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இல்மு ஃபீஹி கைரும் மினல் அமல். இந்த சூழ்நிலையில கல்வி தேடுவது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது, சிறந்ததாக இருக்கின்றது அமலை விட. அதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, அமலை விட்டு விடுவது என்று கிடையாது. அமலுடைய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கு. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில கல்வி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்? கல்வியுடைய விஷயங்கள் இல்லைன்னா நாளைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நமக்கு நம்முடைய ஈமானே இருக்குமா இல்லையான்னு தெரியும். எல்லாருக்கும் என்ன தஃப்சீரை படிக்கணும் என்றெல்லாம் எங்குமே இல்லை. அரபி படிச்சாதான் சொர்க்கம், தஃப்சீரை முழுமையாக நீ இப்னு கஸீர் படிச்சுனாலும் சொர்க்கம், இல்லைன்னா நரகம், எங்குமே யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அடிப்படையான விஷயங்கள் ஈமான் இல்ல, ஈமான் இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. சீரா படிக்கலைன்னா நீ சொர்க்கத்துல போக மாட்டேன்னா எங்குமே இல்லை. ஆனால் அடிப்படையாக சொல்லப்பட்ட விஷயங்கள், நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், நாம அதை கற்றுக்கொண்டு அமல்படுத்தலாம், அல்லாஹ்விடம் கேட்கப்படும். நாம் இந்த விஷயத்தை மிக தெளிவாக இருக்க வேண்டும். மன்னிச்சுக்குரிய மாலிமாத்களே, மாணவர்களே, கல்வி, கற்ற கல்வி அமல்படுத்துவதுதான் இது மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கும் இதுதான் வலியுறுத்தினார்கள். அதே போன்று இதுதான் சஹாபாக்களுடைய வழிமுறை, சலஃபு சாலிஹுடைய வழிமுறை. வெறும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் செய்துவிட்டு நாம இருப்பது என்பது இது நம்முடைய வழிமுறை கிடையாது, சலஃபுடைய வழிமுறை கிடையாது. அதே போன்று இந்த கல்வி, கற்ற கல்வி அமல்படுத்தாவிட்டால், குறிப்பாக மார்க்க கல்வி, மறுமை நாளில் இது நமக்கு பாரமாக இருக்கும். உலக கல்வி கற்று அமல்படுத்தலன்னா கேட்க மாட்டான் அல்லாஹ். நீ படிச்சுட்டு நீ ஏன் அமல்படுத்தல, இன்ஜினியர் செஞ்சுட்டு நீ ஏன் இன்ஜினியரிங் போல எல்லாம் கேட்க மாட்டான் அல்லாஹ். இந்த கல்வியுடைய விஷயத்துல உலக கல்வியை கற்ற விஷயங்கள் நோக்கம் நான் சம்பாதிக்கிறதாக இருந்தா தடையெல்லாம் கிடையாது. ஆனால் மார்க்க கல்வியுடைய விஷயங்கள் கற்று அமல்படுத்தலாம் கூட பிரச்சனை, கற்கக்கூடிய கல்வியின் நீயத்து மாறினாலும் பிரச்சனை. இது நான் நினைவு கொள்ள வேண்டும். உலக கல்வியில பிரச்சனை கிடையாது, நாம அதை கற்று அமல்படுத்தினாலும் சரி, அமல்படுத்தாவிட்டாலும் சரி, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எங்களுடைய நீயத்து சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கட்டும், சர்வீஸ் செய்யறதாக இருக்கட்டும், எதுவுமே பிரச்சனை கிடையாது உலக ரீதியான கல்வியில. ஆனால் மார்க்க கல்வி என்று பார்க்கும் பொழுது அமல் ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கு முன்னால் இஹ்லாஸான அடிப்படையில் கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த கல்வி என்னுடைய அறியாமையை நான் அகற்றுவேன், அல்லாஹ்வை தெளிவாக வணங்குவேன். பிறகு என்னால் முடிந்த என்னுடைய உறவினர்கள், என்னுடைய உற்றார்கள், என்னுடைய குடும்பங்களை நான் அறியாமையிலிருந்து வெளியேற்றுவேன். அல்லாஹை எப்படி வணங்க வேண்டும் என்று அவன் விரும்பினானோ அதன் பிரகாரம் அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். இதுதான் நம்முடைய ஈமான், நம்முடைய கல்வி கற்கக்கூடிய நோக்கம் இருக்கும். இல்ல இதை கொண்டு நான் சம்பாதிப்பேன், இதை கொண்டு நான் எனக்கு ஜாபை தேடுவேன் என்று இருக்கும் பொழுது அங்க என்ன பிரச்சனை தான் நமக்கு வரக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம நினைவு கொள்ள வேண்டும். ஆக நாம இந்த கல்வியுடைய விஷயங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டாலும் சுருக்கமான இந்த விஷயங்கள் நாம அறிந்து கொள்ள வேண்டும். கல்வி, அமல், நாம கற்ற கல்வி, அமல் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. இல்லை என்றால் இது நமக்கு சிரமத்தை தரும். இது மறுமை நாள்ல நமக்கு கேள்விகள் இருக்கும். அல்லாஹு தஆலா விட நமக்கு இதற்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சிந்தித்து நாம் கற்ற கல்வி நமக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வதற்காக அதில் அமல்படுத்தக்கூடிய விஷயத்தை முன்வர வேண்டும். நாம் ஒரு மாணவர்களாக இருக்கிறோம், மாணவிகளாக இருக்கும் என்றால் நாம் அறிந்த விஷயத்தை அமல்படுத்தவில்லை என்றால் பாமரர்கள் செய்வார்கள, அல்லது கடமையே புறக்கணித்து வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலருடைய அவர்கள் செய்வார்கள் என்று நாம் நம்ப முடியுமா? ஐவலை தொழுகையே தொட முடியாத நிலையெல்லாம் இருக்கிறான். தொழில விட மாட்டேன், தொழுகையை விடுவேன் என்று இருக்கிறான். ஈமான விட்டாலும் விடுவேன், இந்த உலகத்துடைய இருக்க விஷயத்தை ஆசபாசத்தை நான் விட மாட்டேன் என்ற இப்படி இருக்கக்கூடியவரிடம் நாம் என்ன ஒரு நல்ல எண்ணங்களை வைக்க முடியும்? மார்க்கத்துடைய விஷயத்திலே அமல்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் இதாயத்து கொடுக்கிறது, அது தனிப்பட்ட விஷயம். அல்லாஹ் நமக்கு இதாயத்தை கொடுத்திருக்கான்.
நமக்கு கடமையான விஷயங்கள் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த விஷயத்துல அமல் ரீதியான விஷயத்தை ரொம்ப ரொம்ப நாம் கவலை கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கற்கக்கூடிய கல்வி நமக்கு இது பாரமாகவே அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாப்பனாக. அல்லாஹ் நமக்கு பயனுள்ள கல்வி எல்லாம் ஏற்படுத்துவானாக. கற்ற கல்வியை அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தல்வானாக. மார்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு நிலையாக வைப்பானாக. ஹயாத்து இருக்கும் வரை கற்கக்கூடிய இந்த கற்கக்கூடிய கல்வி தொடர்ச்சியாகவும் கற்ற கல்வி அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு என்றென்றும் கொடுத்தருவானாக. ஆமீன். வக்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் நாம 5வது உபதேசத்தை ஷேக் உமர் பாஸ்மர் ஹபிதவுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் தௌஹீத், ஏகத்துவத்தில் அலட்சியம் காட்டுவது. இது சலஃபுடைய வழிமுறை கிடையாது. முக்கியத்துவம் தௌஹீதும் ஏகத்துவத்துடைய விஷயத்தில் முக்கியத்துவம் முதன்மையாக அவர்கள் இருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அது நாம் வரக்கூடிய அமர்வை நாம் பார்க்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.